வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AnyCubic அப்படிங்கிற பிராண்டோட கோப்ரா நியூ அப்படிங்கிற 3D பிரிண்டரோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஒரு மாதமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிரிண்டரோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் செட் ஆஃப் ரிவ்யூ வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த AnyCubic கோப்ரா நியூ அப்படிங்கிற பிரிண்டருக்கும் Ender 3 V2 ரியாலிட்டி அப்படிங்கிற பிராண்டோட ஓன் மாடல் வந்து Ender 3 V2 அப்படிங்கிறது Ender 3ன்னு இறக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெர்ஷன் 2 இருக்குது. அந்த பிரிண்டருக்கும் இந்த பிரிண்டருக்கும் என்ன வித்தியாசம், ஸோ அந்த பிரிண்டர்லேருந்து இது எதில் அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த பிரிண்டரை வந்து பிடித்ததுக்கான காரணம் ரெண்டு முக்கியமான ரீசன். ஸோ அந்த ரெண்டு முக்கியமான ஆஸ்பெக்டில் தான் இது Ender 3 V2ஓட காம்படிட் பண்ணுது. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ Ender 3 V2 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 மேலே வருது. ஒரு 20,000லேருந்து 21,000 தான் அமேசானில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பிரிண்டரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,499 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது 14,500 ரூபாய்க்கு இந்த பிரிண்டர் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த 90% வந்து ஃபுல்லி அசம்பிள்டாக வந்துச்சு. இன்னொன்று அசம்பிளி கைடில் பார்க்க நேரம் வந்து இது வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ண நேரம் நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸோட வீடியோஸ் கூட நான் பார்த்தேன். Ender 3 V2 வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படிங்கிற நேரம் எனக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் வீடியோஸில் வந்து எனக்கு இது பெட்டராக தோணுச்சு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா அந்த அசம்பிளி வந்து இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 90% ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஆக்சுவலாக அந்த பெட் லெவலிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் அந்த பெட்டில் வந்து எந்த ஒரு ஸ்க்ரூவும் டைட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த பிரிண்ட் ஹெட் மட்டும் தான் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஃப்ரேமும் வந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் இந்த ஸ்டெப்பர் மோட்டாரில் உள்ள ஒயரிங் கனெக்ஷன்லாம் பண்ணது மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 40 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அந்த வீடியோ கைடில் 10 மினிட்ஸில் அசம்பிள் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ ரெண்டாவது ஒரு மிஷின் வாங்கினேன் அப்படின்னா 10 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். 10 இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். 10 அப்படிங்கிறது முடியாது. பட் நான் ஃபஸ்ட்டு மிஷின் இதை நான் வாங்கின நேரம் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து பண்ணேன். இன்னும் நான் தனியாக பண்ணேன். இன்னொரு ஆளோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரேம்லாம் ஒருத்தவங்க பிடிச்சாங்கன்னா மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து தனியாக பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் டைம் அடிஷ்னலாக தான் எடுத்துச்சு. மூணாவது வந்து இந்த Ender 3 V2 கம்பேர் பண்ணாரோம். ஸோ அதோட பில்ட் வால்யூம் என்னன்னா 220 × 220, அதாவது XY வால்யூம். ஸோ இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க, 222. நான் வந்து மேக்ஸிமம் 220 யூட்டிலைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்துச்சு, எந்த வார்ப்பிங்கும் சைடில் இல்லை. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் இதில் பேசிக்கான அந்த பிரிண்டரில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் இதில் வருது. ஸோ நான் ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் டிஃபரன்ஸ்னால ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அப்படிங்கிறனால எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஏன்னா ஆட்டோ லெவலிங், பெட் சென்சார் வருது, ப்ளஸ் ரெஸ்யூம் ஃபங்க்ஷன் குறிப்பாக இருக்குது. பெட்டும் வந்து ப்ரீ ஹீட் ஃபங்க்ஷனோட தான் வருது. பெட்டு வந்து 60 டிகிரி வரை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் பில்ட் பிளேட்டோட வருது. ஸோ நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் அதில் இருக்கிற அதே ஃபங்க்ஷன் இதுலேயும் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபிலமெண்ட் ரன் அவுட் சென்சார் வந்து இதில் கொடுக்கல. ஃபிலமெண்ட் ரன் அவுட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கலாம். பட் இதில் வந்து ப்ரீ பில்டாக வரல. மூணாவது இதில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒன் டச் ஆட்டோ லெவலிங் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ லெவலிங்கில் வந்து 25 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதுவே பெட் ஆட்டோ லெவல் பண்ணிக்கும். பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, அதுதான் உண்மை. ஸோ இந்த ஆட்டோ லெவலிங் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. நான் மேனுவலாக தான் லெவல் பண்ணேன். ஸோ இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே இந்த பிரிண்டரில் பிடிச்சிருந்தது வந்து டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷன் டிரைவ். அதாவது இந்த நாசுல்லும் இந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து டைரக்டாக கப்பிள் பண்ணியிருப்பாங்க. இன்டர்கிரேட்டட் சிஸ்டமாக இருக்கும். இந்த டைரக்ட் எக்ஸ்ட்ரூஷனில் இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, ஸோ இந்த ஃபிலமெண்ட் பிரேக்கேஜ் அந்த மாதிரி ஃபிலமெண்ட் கிளாகிங்லாம் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இது டைரக்டாக உங்களுக்கு நாசுலோட இன்டர்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபிலமெண்டோட ரன்னிங்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸும் அது வந்து ஈஸியாக இருக்கும். பிரிண்டபிலிட்டியும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான பிரிண்ட் கிடைக்கும். இதோட குவாலிட்டி ஆஃப் பிரிண்டிங்கும் வந்து நார்மலாக வேறு மிஷின்ஸை கம்பேர் பண்ணாலும் பிரிண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதை நான் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து ஆக்சுவலாக டூப்ளிகேட்டர் 4S அந்த பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபிலமெண்ட் லோடிங்காக இருக்கட்டும், அன்லோடிங்காக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் எனக்கு இது டேரெக்டாக நான் அப்படியே ஃபிலமெண்ட் ஸ்பூல்லேருந்து எடுத்து ஈஸியாகவே இதில் ஒரு நாப் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஈஸியாகவே நம்ம வந்து ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணிக்கலாம், அன்லோட் பண்ணிக்கலாம். வேறஸ் இது டூப்ளிகேட்டர் 4S இருக்கட்டும், இது வேறு நிறைய மிஷின்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மிஷின்ஸ்லாம் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் எனக்கு இந்த டைரக்ட் டிரைவ் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக அந்த மிஷினில் எனக்கு பட்டுச்சு. இந்த பவுடன் எக்ஸ்ட்ரூடர்லாம் பிரிண்டிங் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வருது இந்த டைரக்ட் எக்ஸ்ட்ரூடரை கம்பேர் பண்ணாரும். இந்த மிஷினில் அடுத்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் 100 mm/s வரை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த 100 mm/s வந்து பில்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. மேக்ஸிமம் 60 mm/s தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நல்ல ஒரு பிரிண்ட் குவாலிட்டி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சாலிடான ஒரு ஆப்ஜெக்ட் தான் பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 80 வரை போங்க. 100ங்கிறது கண்டிப்பாக அது நல்ல ஒரு பிரிண்டாக வராது. பட் இதில் மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் வரை கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான் அந்த பிரிண்டரை பொறுத்தவரையில்.
இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். ஸோ இதில் இவ்வளோ தூரம் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்னென்னா, இது எவ்வளோ நேரத்தில் பிரிண்ட் ஆகி முடிக்குது அந்த எதுவுமே யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லை. ரொம்ப ஒரு சிம்பிள் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கிறாங்க. அது ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது, ப்ளஸ் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் வந்து குட்டியாக இருக்குது. நீங்கள் Ender 3 V2 கம்பேர் பண்ணாலும் ஸ்க்ரீன் யூஏ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணாலும் அதில் எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குன்னு வரும். ஸோ அந்த சாலிடை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கிரியாலிட்டியோட மிஷின்ஸில் இருக்குது. இதில் இல்லை, இது ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸில் தான் இருக்குது. நீங்கள் ஸ்லைசிங் பண்ணாரம் தான் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஆட்டோ பெட் லெவல் சென்சார் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நான் இசட் ஆக்சிஸ் வந்து A4 சைஸ் பேப்பரை வச்சு தான் நான் அலைன் பண்ணேன். ப்ளஸ் நான் அந்த ஒவ்வொரு இதுவும் அந்த இசட் ஆப்செட் ஆப்ஷன் இந்த பிரிண்டரில் இருக்கிறதுனால ஸோ அதை நான் ஒவ்வொரு ஆப்செட்டில் வச்சு ஒர்க் பண்ண நேரம் எனக்கு லாஸ்ட்டில் ஒரு பெர்ஃபெக்டான பிரிண்ட் கிடச்சிச்சு. அது ஒவ்வொரு பிரிண்டரை பொறுத்து அந்த ஆப்செட் டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். எனக்கு 1.75 mm ஆப்செட்டில் வந்து கரெக்டான ஒரு பிரிண்டிங் குவாலிட்டி கிடச்சிது. இசட் ஆக்சிஸ் எப்படி ஆப்செட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட அசம்பிளி வீடியோவும் வந்து Anycubic-ஓட யூடியூப் சேனல்லே இருக்குது. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். சப்போஸ் இந்த பிரிண்டர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அசம்பிள் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஓவராலாக அந்த பிரிண்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலாக ஒரு 3D பிரிண்டிங்கில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு 3D பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 15,000 செக்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு வருஷமாக இல்லை, இன்றைக்கி பிரிண்டரோட காஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ஒரு 14,499 ரூபாயில் தான் அமேசானில் எப்பவும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த டைம் கூட யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 14,499 ரூபாய்க்கு ஒரு நல்ல டீசெண்டான பை. நீங்கள் Ender 3 V2 கூட வாங்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்ஜெட்டில். பட் நீங்கள் அதில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த பெட் லெவலிங் ப்ளஸ் இந்த அசம்பிளி எல்லாம். ஸோ இது ஒரு டீசெண்டான பை, நீங்கள் வாங்கி அப்படியே மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இப்போ தான் வந்துச்சு, ஒரு வருஷம் தான் அது இந்த பிரிண்டர் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு இந்த மாடல். இதுக்கு முன்னாடி வந்து நியோகோ, Anycubic நியோகோ அப்படின்ட்டு ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த பிரிண்டரை தாராளமாக வாங்கலாம். நான் கிட்டத்தட்ட வாங்கி யூஸ் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த பிரிண்டரை பற்றி என்னோட ரிவ்யூ. ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த பிரிண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நான் ரிச்சு.